So, good evening, everybody. Welcome to live session day 6. So, am I audible to you all? Yes, அதாவது ma'am. வந்து நான் பேசுறது மற்றது அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதா தெரியுமா? Yes, ma'am. Okay, thank you. Ma'am. So let's start the class day 6. So today we are going to study about these things like there was a were, there will be. அதாவது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் there are 24 classes for 2 months. 24 classes இருக்கு இந்த 2 மந்த்துக்கு. ஸோ அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் ஆஃப்டர் 12 கிளாஸ் முடிய உங்களுக்கு ஒரு கிராமர் எக்ஸாம் ஒன்று நடக்கும் உங்களுக்கு ரைட் கிராமர் எக்ஸாம் ஒன்று நடக்கும் அந்த கிராமர் எக்ஸாமுக்கு பிறகுதான் உங்களோட உங்களோட அதாவது 13வது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ 12 கிளாஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஆஸ் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதாவது ஸ்மால் திங்ஸ் வந்து படிப்பிச்சு கொண்டு போவேன் ஆஃப்டர் 12 கிளாஸஸ் அதாவது 13வது கிளாஸ்ல உங்களுக்கு நான் கிராமர் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இப்போ உங்களுக்கு கிராமர் விளங்கலன்னா நீங்க பொரி பண்ணாதீங்க இப்போ நான் கொஞ்சம் அதாவது உங்களுக்கு தெரியும் வசன அமைப்புல வந்து நார்மலா வந்து எத்தனை வசன அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 12 வசன அமைப்புகள் இருக்குது இங்கிலீஷை பொறுத்தவரை ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் 12 கிளாஸஸ் 13 கிளாஸ் 14 15 16 வரைக்கும் நான் இப்படி படிப்பிச்சு கொண்டு போயிருக்கலாம் உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு சின்ன ஸ்கின் மாதிரி நான் இப்போ உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போறேன் ஃப்ரம் பேசிக் டு எப்படி கதைக்கிறது எப்படி உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்து எப்படி நீங்க ஒரு செல்ஃபா வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு ஆக்கள் வந்து இங்கிலீஷ் கதைக்கல அதுக்கு எப்படி நீங்க ரிப்ளை பண்ணணும் என்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் படிப்பிக்க போறேன் ரைட் சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து தேவர்ஸ் எங்கெங்க நாங்க இந்த வேர்ஸ் பயன்படுத்த போறோம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரேம் இந்த இந்த டேர்ம்ல வந்து ஒரு டவுட் இருக்கு ஏன் வேர்ஸ் பயன்படுத்துற ஏன் பயன்படுத்துற ஏன் வில் பி பயன்படுத்துற நிறைய பேருக்கு இதுலயே கொஞ்சம் பயமா இருக்கும் பதட்டமா இருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் நாங்க படிக்கல சோ அது எப்படி போடுறதுன்ற ஒரு டவுட் வந்து ஸ்டில் எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்கிற ஒரு விஷயம் இந்த கிளாஸ் முடிய அதுக்கான கிளியர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செஷன் ஆஃப்டர் த கிளாஸ் ஸோ ஸோ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ next class so this is the picture right everyone can see the picture right picture உங்களுக்கு தெரியுதா can you see the pictures Yes, ma'am. yes so எனக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் what can you see in this picture which means என்னென்னத்தை நீங்க எனக்கு இந்த பிக்சர்ல வந்து பாக்குறீங்க சோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து எல்லா விஷயத்திலும் எல்லா கேள்வியிலையும் ஈவன் ஐஎல்டிஎஸ்ல இருந்து எல்லா கேள்வியிலையும் வந்து வர்றது இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிச்சுன்னா பிக்சரை பற்றி நீங்க என்ன செய்யணும் டிஸ்கிரைப் பண்ணணும் சோ அந்த வகையில பாருங்க வாட் கேன் யூ சி இன் திஸ் பிக்சர் இந்த 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 பிக்சர்ஸ்ல என்னத்தை நீங்க பாக்குறீங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் Sofa. Sofa, very good. The man is see TV. Yeah, the man is seeing TV. Okay, very good. Normally, நீங்க things சொன்னீங்கன்னா சரி there are so many things there here, right? So நான் already வட்டம் போட்டு வர காட்டியிருக்கேன் there are 15 to 28 pictures, right? 28 things இதுல இருக்க போகுது. Yes, sofa, TV, deck, book, lamp, table, pot, picture, wall, so many things, right? So many things. So நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் வந்து இதுல இருக்குது சோ அந்த விஷயத்தை எப்படி நீங்க வெரி குட் வெரி குட் சோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ண போறீங்க ஒரு எஸ்ஏல வந்துட்டாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டாலோ அதுக்கு நீங்க எப்படி ஒரு ஆன்சர் எழுதுறது என்னண்டு நீங்க நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க எப்படி நாங்க அதை ஒரு ஆள் எனக்கு ஆல்ரெடி சொன்னது the man is seeing the picture and sorry seeing the TV ன்னு சொல்லி சொன்னாங்க சோ அப்படி நிறைய பேருக்கு வந்து அதை எங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் பட் ஸ்டில் எங்களுக்கு அப்படி அந்த வசனம் அமைக்கிறதுன்னு சொல்லி தெரியாம இருந்திருந்தா அவங்களுக்கான கிளாஸ் தான் இன்றைக்கு சோ வாட் கேன் யூ சீ இன் பிக்சர்ன்னு சொல்லி நான் வசனத்துல சொல்லல ஜஸ்ட் ஒரு
things வந்து நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். So நான் again சொல்ல போனா there are so many things in this picture, right? Like pot, flower pot, one man, one girl, table lamp, book, cupboard, deck, TV, picture, wall art or something else. நிறைய இருக்குது விஷயம் இதுல, நிறைய பொருட்கள் இருக்கு. சோ அப்படியான பொருட்களை நீங்க பார்த்த நீங்க அண்ட் ஒரு மாதிரி எழுத போறீங்க. அதாவது நிறைய ஒன்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்க எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து, அதாவது நான் டென்ஸ் சொல்றது வந்து நீங்க பயப்படக்கூடாது. பிகாஸ் ஆஃப்டர் 12 கிளாஸஸ் வந்து நாங்க ஒவ்வொரு டென்ஸா தான் படிக்க போறோம். ஸோ இப்ப டென்ஸ் விளங்கியல் என்றாக்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு விஷயம் வந்து இருந்தது என்று சொல்றதுக்கு நாங்க படிக்க போறோம், இருக்குது என்று சொல்லல படிக்க போறோம், இருக்கும் என்று நாங்க சொல்றதுக்கு படிக்கிறதுக்கு தான் வந்து டென்ஸ். அதாவது வந்து தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சோ இறந்த காலம் என்று சொல்லி சொன்னா அது முடிஞ்சுது, பாஸ்ட், அதை நாங்க பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். நிகழ்காலம் என்று சொல்லி சொன்னா பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஆல்சோ ஃபியூச்சர் டென்ஸ் மீன்ஸ் எதிர்காலம், வரப்போற காலத்தை நாங்க ஃபியூச்சர் டென்ஸ் சொல்ல போறோம். சோ அந்த வகையில பிக்சர் தந்து போட்டு இதை நீங்க அந்த அப்படியான ஒரு காலநிலையில கருத்துல கொண்டு அந்த பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க டிஸ்கிரைப் பண்ணியே ஆகும். சோ அதுக்கான கிளாஸ் தான் இது. சோ என்ன டீப்பா நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா there are 2 pictures, right? அதாவது வந்து ஒரு வில்லேஜ், மை வில்லேஜ் சொல்லி சொன்னா எனது கிராமம் இப்ப எப்படி இருக்குது, இந்த பாஸ்ட் எப்படி இருந்தது, ரைட்? இப்ப எப்படி இருந்தது, இந்த பாஸ்ட் எப்படி இருந்தது, இந்த பாஸ்ட் 1990 சொல்லி சொன்னா 1990கள்ல என்ற ஊர் எப்படி இருந்தது, எந்த வில்லேஜ் இப்ப எஸ் நவ் எப்படி இருக்குது. சோ இது ரெண்டுக்கு முடிய வித்தியாசம் என்னன்றத வந்து வடிவா நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க, நான் சொல்லல. பிகாஸ் நான் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு தெளிவா வந்து ரெட் கலரால வந்து அந்த அந்த கீவேர்ட்ஸை வந்து போட்டுக்கிறேன். என்ன கீவேர்ட்ஸ் வந்து எந்த வசனத்துல மாறுது என்ற விஷயத்த வந்து நான் போட்டுக்கிறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே பெட்டர் ஒன். சோ பாருங்க, இப்ப இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க இஸ் ஆம் போட போறோம். அது ஏன் வந்தன்னு சொல்லி நீங்க இப்ப கேட்க கூடாது. ஏன் வந்தன்னு சொல்ற விளக்கம் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். சோ பாருங்க, வில்லேஜ் என்று சொல்லிச்சுன்னா இப்ப இருக்கிற வில்லேஜ், அதாவது இப்ப இருக்கிற வில்லேஜ் நாங்க பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த பிக்சர்ல வந்து என்ன நாங்க அந்த வசனத்தை அமைக்கிறேன்னு சொல்லி சொன்னா there are many story buildings in my village now. So story building, what do you mean by story building? Story building ன்னு சொல்லி சொன்னா என்ன? Anyone else? ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? Can you hear me? Students, can you hear me? Yes. Yes, ma'am. What do you mean by story buildings? வரலாற்று கட்டிடம். இந்த கட்டிடத்தினுடைய ஆரம்பத்தின் வரலாறுகள். Story building. No. You want to get the help from Google Translator, right? Google Translator நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பில்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஸ்டோரிக்கு ஒரு மீனிங் சொல்லும், பில்டிங்க்கு ஒரு மீனிங் சொல்லும். ஸ்டோரிக்கு அதாவது கதை, பில்டிங்குக்கு வந்து என்னது கட்டடம். சோ ஆரம்ப கால கட்டடங்கள்னு சொல்லும். அது வந்து என்னது, அது வந்து சரியா பிழை. சோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பாக்கெட்ல வந்து கவனமா இருக்கணும், இந்த விஷயத்த வந்து கவனமா பார்க்கணும். சோ ஸ்டோரி பில்டிங்னு சொல்லி சொன்னா எனிவன் எல்ஸ், யாருக்காவது தெரியுமா? அடுக்குமாடி கட்டடங்கள். வெரி குட். ஸ்டோரி பில்டிங்ஸ் சொல்லி சொன்னா அடுக்குமாடி கட்டடங்கள். அடுக்குமாடி கட்டடங்கள்னு சொல்லி சொன்னா 10 மாடி, 20 மாடி, 30 மாடியில இருக்கிற அடுக்குமாடி கட்டடங்கள். சோ அதை நாங்க இன்னொரு மீனிங்ல சொல்லலாம், ஸ்கை ஸ்கேப்பர் பில்டிங் என்று சொல்லலாம். அதை நான் சேம் மீனிங் சொல்லித்தாரு. ஸ்கை ஸ்கேப்பர் பில்டிங் சொல்லி சொன்னா வானத்தை தொடுற அளவிலான கட்டிடங்களை வந்து நாங்க ஸ்கை ஸ்கேப்பர் பில்டிங் சொல்லி சொல்லுவோம். சோ பாருங்க, ஸ்டோரி பில்டிங்ஸ் இன் மை வில்லேஜ் நவ். இப்ப எங்கட ஊர்ல வானத்து, அதாவது நிறையவே அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது. There are 3 school. 3 ஸ்கூல் இருக்கு. There is a hospital in my village. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ இஸ் வந்திருக்கு. இஸ் வந்து ஒருமைக்கு போடுவோம், வந்து பன்மைக்கு போடுவோம். அதை நாங்க இப்போ உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிச்சுன்னா பிரசன்ட் டென்ஸ்ல வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் பட்டன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் படிப்பிப்பேன்.
இப்ப ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து சிங்குலருக்கு வந்து இஸ் போடுறது, ப்ளூரலுக்கு வந்து ஆ போடுறது. ஐக்கு ஆம்பரும், அது ஒரு விதிவிலக்கு. அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருங்க, இல்லாட்டி எழுதி வச்சிருங்க இந்த இதுல வந்து நோட்ல. நான் திருப்பி சொல்லிக்கல டீப்பா, உங்களுக்கு நல்லா விளங்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐக்கு வந்து நாங்க ஆம் போட போறோம். அதாவது ஆ வந்து ஒரு ப்ளூரலா இருக்குமான்னு சொன்னா ஆ போடுவோம், இஸ்ங்க நாங்க போடுவோம். there is any singular ன்னு சொல்லிட்டோம், நாங்க இஸ் போட போறோம். So there are 3 schools. There is a hospital in my village. There are many vehicles. நிறைய வாகனங்கள் இருக்குது. இந்த பிக்சர்ல பாருங்க, நிறைய வாகனங்கள் இருக்கு. There is a shopping mall in my village. Shopping mall இருக்குது. There is a badminton indoor stadium in my village. Indoor stadium உள்ளக விளையாட்டரங்க நாங்க இன்டோர் ஸ்டேடியம், அதாவது ஒரு கிரவுண்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து நாங்க இன்டோர் ஸ்டேடியம்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி இன் வில்லேஜ், மை வில்லேஜ் இன் 1990. சோ பாஸ்ட் டென்ஸ் தான் நாங்க இப்ப படிக்க போறோம். பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த வாஸ் வருது, எந்த கட்டத்துல வருது என்ற விஷயத்த வந்து நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து படிப்போம். சோ இப்ப நீங்க ஞாபகத்துல மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆ போடுற இடத்துல வே வரப்போகுது, ஆல்சோ இஸ் போடுற இடத்துல வாஸ் வரப்போகுது. எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் ஆல்ரெடி சொல்லி தந்த விஷயம் தான். எந்தெந்த இடத்துல நாங்க ஆ போடுவோம்னு சொல்லி தந்தேன். where we can use ஆ எங்க நாங்க போடணும், பன்மையா வர இடத்துல போடணும். பன்மையா வர இடத்துல. வெரி குட். ஆ வந்து நாங்க போடுற விஷயம் வந்து பன்மையா வர்ற இடத்துல. எஸ், ப்ளூரல். வெரி குட். சோ ப்ளூரல் எங்க இருக்குதோ அங்க நாங்க ஆ போட போறோம். சோ தேர் ஆர் மெனி ஸ்டோரி பில்டிங்ஸ், நிறையவே அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கு. சோ நிறைய என்ற வந்திருக்கிறபடியா அங்க ஆ வந்திருக்கு. சோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், எனக்கு சொல்லுங்க பாப்போம். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரையில, அதாவது பிரசன்ட் டென்ஸ், அதாவது நவ் இப்ப நடக்கிற விஷயத்துல வந்து ஆ இருக்கிற விஷயம், அதாவது தன்மையா சொல்ற விஷயத்த நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்லுவோம். எந்த மெயின் வேர்ட் போடுவோம்? வெரி குட். WERE, இந்த வேர்வை வந்து நாங்க போடுவோம். There are many story building in my village now. So there were several one story building in 1990. அதாவது வந்து ரெண்டையும் நான் உங்களுக்கு ஒரே படத்துல போட்டு காட்டுறதுக்கான வித்தியாசம், எப்படி இப்பத்த இருக்கிறதும் பாஸ்ட் டென்ஸும் வந்து மாறுபடுது. ஈவன் வசன அமைப்பா இருக்கட்டும், பிக்சரா இருக்கட்டும். முதலாவது வந்து நாங்க இப்ப இங்க பார்த்த விஷயம் வந்து, அதாவது நான் இப்ப இருக்கிற விஷயம், நிறையவே வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது. பட் இங்க there were several one-story buildings. So which means அதாவது வந்து there were several, அதாவது இப்ப இங்க வந்து நிறைய இருக்குது, இங்க சந்திக்கு உண்டு அப்படித்தான் இருந்தது. இப்ப 90கள்ல வந்து சந்திக்கு ஒன்று செவரல் எங்கேயாச்சும் இருந்துட்டு 1-2 ஸ்டோரி பில்டிங் இருக்கப்போ. சோ there are several one-story buildings. அதுல வந்து எஸ் வந்திருக்கு, இது ப்ளூரல்ன்றபடியா இங்க ஆ வந்து பேவா வந்திருக்கு. சோ ரெண்டாவது விஷயத்தை பாருங்க, there was a central school. ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கிறபடியா வாஸ் வந்திருக்குது. there are 3 school நீங்க இருக்கிற மாதிரி இங்க there was a central school, which means there was ஏன் வந்தேன்னு சொல்லி சொன்னா, 90கள்ல ஒரு ஊருக்கு ஒரு பாடசாலை இருக்கு. இப்ப இந்த ஊர்ல வந்து எங்கட வில்லேஜ்ல வந்து 3 பாடசாலைகள் இருக்கிற மாதிரி இல்ல. 1990கள்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல்லாம் இருக்கும். சோ அந்த வில்லேஜ் பத்தி நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, we should put was there because it's a singular. ஒரே ஒரு ஸ்கூல் அங்க இருந்தபடியா we have to add was in the sentence. அங்க வந்து was நாங்க யூஸ் பண்ணி இருக்கிறோம். So third one, there were 2 rural clinic centers. So there were 2 rural clinic meets வில்லேஜ்ல இருக்கிற கிளினிக். அதாவது வந்து முந்தி வந்து அதாவது வந்து இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற மாதிரி முந்தி கிராமத்தை பொறுத்தவரையில ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. அங்க வந்து ரூரல் கிளினிக்னு சொல்லி அங்க வந்து பெரிய பெரிய என்ன சொல்றது, டாக்டர்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஆட்கள் வந்து அந்த ரூரல் கிளினிக்கு தான் வந்து என்ன செய்வாங்க, மக்களை வந்து செக் பண்ணி அவங்களுக்கான மருந்து கொடுப்பாங்க. ஸோ ரூரல் கிளினிக்ன்றது வந்து அங்க ரூரல் கிளினிக், அதாவது கிராமத்துல வந்து ஒவ்வொரு பிரிவுல 1-2 இருக்க போகுது. சோ 2 ரூரல் கிளினிக், 2 இருக்குதாம். அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து, ஏன்ஷியன்ட் டைம்னு சொல்லி சொன்னா பழைய காலம், பழைய காலம். சோ இந்த பாஸ்ட் there were 2 rural clinic centers. சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏன் இங்க were வந்தது, WERE ஏன் வந்தது? நாங்க was போடலாம் தானே,
ஏன் வே வந்தது? Two வந்திருக்கிறதா இல்ல centers two Very clinic good, very centers. good, very good. Singular anda அத நீங்க மைண்ட்ல எப்பயுமே வெச்சுக்கொள்ளுங்க. If is it a singular, we have to add was. If is it a plural, we have to add were. அங்க வந்து were போடணும். சிங்குலரா இருந்தா was போடணும், pluralா இருந்தா were போடணும். சோ இங்க two வந்திருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாமே வந்து plural தான் நாங்க படிச்சனாங்க. So two ஒன்று வந்தாலும் plural தான். So we should add were before the two. So there were two rural clinic centers. The fourth one, there were not many vehicles. நிறைய வாகனங்கள் இருக்கவில்லை. There were not many vehicles. இந்த விஷயத்தை இதே வசனத்தை வந்து வெஹிக்கிள் ஒரு வாகனமே இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்படி நீங்க சொல்லுவீங்க? No vehicle. No vehicle. There was no vehicle நாங்க சொல்லுவோம். No vehicle, ஒரு வெஹிக்கிளுமே இல்லையான்னு சொல்லி. இதை நாங்க ஏன் நாங்க போட்டனாங்க vehicles அது ப்ளூரலா இருக்கிற வழியா போட்டனாங்க. So there were no carpet roads. Carpet roads அதாவது இப்ப இருக்கிற மாதிரி carpet roads எல்லாம் வில்லேஜ்ல இல்ல. அதாவது 90ஆம் கால பகுதியில எல்லாம் வந்து carpet roads இல்ல. So there were not carpet roads. There were wells in every garden. Wells, what is the meaning of wells? W-E-L-L. கிணறுகள். Very good. அதாவது வந்து முந்த பழைய ஒவ்வொரு very good. ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே வந்து ஒவ்வொரு கார்டனுக்கும் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு கிணறு இருக்கும் என்ற விஷயம் தான் அது. The last one, there were blockades in my village. Blockades, what's the meaning? Blockades. இதுல பாருங்க இந்த பிக்சர்ல மாட்டு வண்டி போறாங்க. சோ இந்த மாட்டு வண்டியை நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோமே blockades சொல்லுவோம், ரைட்? சோ there were blockades in my village. சோ இது ஒரு சின்ன ஒரு explanation, ஒரு சின்ன ஒரு differentiation. So you should consider about the vocabularies. இதுல வந்து vocabularies நிறைய சொன்னா story buildings, shopping mall, indoor stadium, blockades, rural clinic, several. So இதுக்கெல்லாத்துக்கும் வந்து நான் மீனிங் சொன்னேன். சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட வெக்காபுலரியில. சோ இப்ப உங்களுக்கு ஒரு பிக்சரை தந்து உங்களால டிஸ்கிரைப் பண்ண சொன்னா உங்களால ஏழுமா? கேன் யூ? உங்களுக்கு ஒரு படத்தை நான் உங்களுக்கு தந்து அந்த படத்தை வந்து நீங்க எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால ஒரு 3 சென்டென்ஸ் சொந்த முயற்சியில சொல்ல முடியுமா? கேன் யூ? Yes, miss. Can. Yes. So I will call Yes, one miss. name, right? Yes. Yes, I will call you one names. Okay. இதுல வந்து நான் ஒரு ஆளை நான் கூப்பிட போறேன் வசனம் சொல்றதுக்கு. சரியோ பிழையோன்றது வந்து ரெண்டாவது விஷயம். You have to tell the answer. நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு எப்பயுமே வந்து இனி மறக்காத ஒரு விஷயமா இருக்க போகுது. So Donita, are you there? Donita? Donita? Yes. Can you hear me? Yes, miss. Yes. So எனக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த மை வில்லேஜ் இன் 1990 வந்து அப்படியே நீங்க மறவுங்க. மை வில்லேஜ் நவ் என்ற விஷயம் வந்து இங்க வரப்போகுது. மை வில்லேஜ் நவ்ன்றது வந்து இந்த பிக்சரா இருக்க போகுது. சோ இதுல ஒரு டாக் கொண்டு இருக்குது. இந்த உமனுக்கு கீழே ஒரு டாக் கொண்டு இருக்கு. சோ அந்த டாக்கை பற்றி நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க, ஒரு வசனம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இது இப்ப இருக்கிற ஒரு காட்சியை நினைச்சுக்கொண்டு நீங்க சொல்லணும்னு சொல்லி சொன்னா எப்படி சொல்லுவீங்க? There is a dog in the picture. There is a dog in the picture. Is it correct? Mataka solunga. Is it correct? No, correct. Yes, correct. My Very village. good. Yes, very good, Donita. Very good. So அதாவது வந்து there is a dog in this picture. அவ்வளவுதான் விஷயம். ஒரு நாய் குட்டி அங்க நிக்குது, ஒரு நாய் ஒண்ணு நிக்குதுன்னு சொல்லி சொன்னா yes, there is a dog in this picture. So Nitya, Miss Nitya 36318. Miss Nitya. Miss Nitya idea? So உங்களுக்கு வந்து நான் கூப்பிடல நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா I will put you as an absent today, right? இங்க வந்து absent நான் போட்டுருவேன். பிறகு நீங்க கேட்க கூடாது நான் மிஸ் ஜாயின் பண்ணி இருந்தேன் தானே நீங்க ஏன் absent போட்ட நீங்கன்ற ஒரு கேள்வி நீங்க கேட்க கூடாது, ரைட்? So Harini, Miss Harini.
So once again I remember this thing. நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். நீங்க ஜாயின் பண்றீங்க தானேன்னு சொல்லி நான் விட்டுட்டு போக மாட்டேன். கேள்வி கேட்கல இருந்துட்டு வந்து நான் கேட்பேன். அலர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு வந்து நான் கேட்பேன் கேள்வி. நீங்க சொல்லலன்னு சொல்லி சொன்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருந்து பலன் இல்லை. பிகாஸ் நான் இங்க ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து எடுக்கிறேன், பிசிக்கல் அட்டெண்டன்ஸ். ஸோ அந்த பிசிக்கல் அட்டெண்டன்ஸுக்கு வந்து நான் 0 தான் போடுவேன், அப்சென்ட் தான் போடுவேன். ஸோ நீங்க எந்த ஒரு பிரியோசனமே இல்லை. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க தானே என்னட்டு வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு மியூட் பண்ணிட்டு வேற எங்கேயும் போய் வேற ஒர்க்ஸ் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க நான் உங்களுக்கு அப்சென்ட் தான் போடுவேன். ஸோ அது ஷுவர், அதை நான் மேக் ஷூர் பண்ணிக்கொள்றேன் திருப்பியும் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 பேருக்குமே வந்து நான் நீங்க அப்சென்ட் தான் போட்டுருக்கேன், ரைட்? இலக்கியா, மிஸ் இலக்கியா, மிஸ் இலக்கியா, நித்யா, மிஸ் நித்யா, மிஸ் இலக்கியா அண்ட் அதவான் 3 பேருக்கு Yes. நான் அப்சென்ட் போட்டுக்கிறேன், ரைட்? எஸ் நித்யா. Ma'am, I'm here. எஸ், நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். நான் அதாவது இங்க வந்து பாருங்க, பிளாக் கார்ட் இருக்குது. பிளாக் கார்ட்ல வந்து கவ் இருக்குது, ரைட்? கவ்ன்னு சொல்லி சொன்னா மாடு இருக்குது, ரைட்? சோ நிறைய மாடு இருக்குது. இப்ப இந்த சமயத்துல நிறைய மாடுகள் இந்த பிக்சர்ஸ்ல இருக்குது சொல்றதை எப்படி நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவீங்க as a sentence? There is cows in the picture. நான் வந்து கேட்டது வந்து நான் எக்ஸ்பெஷலி வந்து இந்த கவ்வை பத்தி கேட்டேன். கவ், நாட் கவுஸ், கவ், மாடு, மாடு, பசுவை பத்தி கேட்கிறேன். நிறைய பசுக்கள் இங்க இருக்குது. சோ அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க வசனத்துல? There are cows in the picture. Yes, very good. There are cows in the picture. C-O-double-G, yes, Picture. cows in the picture. அவ்வளவுதான் விஷயம். So இது ஒரு easy thing. So everyone can understood. Or if you have any doubts, you can ask me. யாருக்காவது ஏதாவது doubts இருக்கா? No doubt, miss. No doubt. No, So miss. let's move to the next slide. Yeah. No, ma'am. Yeah. So நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இருந்தாலும் ஒரு வசன அமைப்புல ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல நாங்க பார்ப்போம் எங்கெங்க நாங்க வாஸ் போடுவோம், எங்கெங்க நாங்க வேர் போட போறோம்னு சொல்ற விஷயத்த வந்து பார்ப்போம், ரைட்? எஸ், வெயிட். சோ எங்கெங்க நாங்க வாஸ் போட போறோம், எங்கெங்க நாங்க வேர் போட போறோம்ன்ற விஷயத்த பார்ப்போம். சோ கேன் யூ see my screen right now? ஸ்கிரீன் தெரியுதா? Yes, miss. ஓகே. Yes, miss. சோ இத பாருங்க. எஸ் ஜோகராஜன். மிஸ் அந்த கவு நம்ம சொல்றோம் தானே மிஸ், தே ஆர் மெனி கவுஸ்னு சொல்லக்கூடாது. தே ஆர் மெனி கவுஸ் இன் மை பிக்சர். எஸ், உங்களுக்கு கவுண்ட் இருந்தா அதாவது வந்து இந்த பிக்சர்ல வந்து தெளிவா வந்து எத்தனை கவுண்ட் உங்களால எண்ண முடியும், சோ எண்ணி சொல்லலாம். இல்ல உங்களுக்கு எண்ண முடியலன்னு சொல்லி சொன்னா மெனி ஹவுஸ் சொல்லலாம். ஓகே மிஸ். So there was a verse நாங்க பயன்படுத்த போறது ஒரு விஷயத்த வந்து நாங்க பாஸ்ட்ல கதைக்க போறோம். எங்களோட விஷயம் ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்துட்டு அந்த விஷயத்த நாங்க இப்ப இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். சோ அது பாஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு வந்து நாங்க சேர்க்க போறதுதான் இந்த வாஸ். மிஸ்டர் ஜோகராஜன், எனி மோர் டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நோ மிஸ், நோ மிஸ். So can you raise down in your hand raise option வந்து திருப்பி ஒருக்கா கிளிக் பண்ணுங்க. ஓகே. So there were so verse எங்க நாங்க போட போறோம், there was எங்க நாங்க போட போறோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, நான் சென்டென்ஸ்லயே தந்திருக்கிறேன். to introduce singular noun, அதாவது ஒருமை பெயர் சொற்களை நாங்க அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து was போட போறோம். were, there were எங்க நாங்க were போட போறோம், where we can use were ன்னு சொல்லி சொன்னா to introduce plural noun. சிங்குலர் நவுனை நாங்க குறிப்பிட்டு சொல்றதுக்கு was பாவிக்கிற அதே நேரம் plural நவுனை நாங்க சொல்றதுக்கு வந்து were நாங்க யூஸ் பண்ண போறோம். சோ அந்த வகையில பாருங்க, there was a girl under the tree. There was a girl under the tree last evening. So ரெண்டு விஷயம் பிள்ளைகள் இதுல பார்க்கணும். முதலாவது வந்து was were எங்க வருது, was ஏன் வருது, சிங்குலரா இருக்கிற ஒரு சமயத்துல was வருது, ப்ளூரலா இருக்கிற சமயம் were வருது, ரைட்? சோ ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. இப்ப was were நீங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஆளுக்கு விளங்கல, இல்லாட்டி
அதை இன்னும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறீங்க. இது இப்பதான் ஒரு பர்டிகுலர் டேல இதுக்கு முதல் நடந்தது, ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் நடந்ததுன்னு சொல்லிக்கல வந்து நீங்க அதுக்கு பின்னுக்கு அந்த விஷயத்தின் அந்த டேய வந்து நீங்க போட்டு விடலாம். பாருங்க, there was a girl under the tree. அதாவது வந்து ஒரு கேர்ள் மரத்துக்கு கீழே நின்றவா என்ற விஷயம். ஓகே, சோ அதை எக்ஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பிளனேஷனை நாங்க சொல்ல போறோம். லாஸ்ட் சரி, லாஸ்ட் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். When you answer me after that, please mute yourself, right? So there was a girl under the tree last evening. கடைசி ஈவினிங், அதாவது நேற்றைக்கு பின்னேரம் ஒரு கேர்ள் மரத்துக்கு கீழே நின்றாவா. சோ அந்த லாஸ்ட் ஈவினிங்க பாருங்க, நான் ரெட் கலரால போட்டுருக்கேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஆல்சோ கீழே மார்க் பண்ணி இருக்கிறேன் அண்டர்லைன், ரைட்? ஏன் அந்த அண்டர்லைன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, ஏன் அந்த அண்டர்லைன்னா உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன். அந்த லாஸ்ட் ஈவினிங்கையும் நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். சொல்லாம விட்டாலும் அது பாஸ்ட் டென்ஸ் தான் குறிக்கும். பாஸ்ட் எங்க போடுறீங்களோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். அதை இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க, இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா, யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் த டைம், ரைட்? லாஸ்ட் ஈவினிங், 2 weeks ago, லாஸ்ட் நைட், கடைசி இரவு. லாஸ்ட் நைட் சொல்லிச்சுன்னா கடைசி இரவு, லாஸ்ட் ஈவினிங் சொல்லிச்சுன்னா கடைசி மாலை பொழுது. So there were some bodies floating on the river 2 weeks ago. So floating, what is the meaning of floating? FLOATING. Sorry, மிதக்கிறது. So bodies, அதாவது 2 வாரங்களுக்கு முதல் ஆற்றுல வந்து ஒரு பாடி, நிறைய பாடிஸ் வந்து மிதக்கி கொண்டிருந்தது. There was a rat on the roof with rat. What is the meaning of rat? RAT, rat? Ellie. Rat on the roof in your kitchen last night. கடைசி இரவுல உங்களோட கூரைக்கு மேல எலி ஒன்று நின்றது. There were many boys sleeping in the class yesterday. நேற்றைக்கு நிறைய மாணவர்கள் படுத்திருந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கிளாஸ்ல. There was a couple of romancing in the garden last morning. There were many people fighting for the nation in the past. So pastல வந்து நிறைய பேர் வந்து நாட்டுக்காக வந்து போராடினாங்க என்ற விஷயம் தான் அது. So they are both were, நான் இந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு வடிவா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். as a sentence, as a notes, இப்ப நான் உங்களுக்கு எண்ணம் தெளிவா வந்து தந்திருக்கிறேன். எங்க போஸ் வரும், எங்க வரும், அதோட எப்படி நாங்க டைமை கனெக்ட் பண்ணோம்னு சொல்லி இருக்கிறேன். So next one, so நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் போன கிளாஸே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த மெத்தட் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டோம்னா, செல்ஃபா நீங்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின்ஸ் வந்து செல்ஃபா ஓனா நீங்க எழுதுவீங்க. எழுதுறதுக்கு எப்படி நான் டீச் பண்ணணும்ன்ற விஷயத்தை தான் நான் டீச் பண்ண போறேன். ஸோ பாசிட்டிவா எழுதுறதுல வந்து யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் தீஸ் திங். வாஸ் எங்க வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்க ஒன்னு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாம், ஆல்சோ நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாம், கொஸ்டின் எழுதலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல வந்து போஸ் எங்க வருதுன்னு தெரியாட்டி உங்களோட மூணுமே வந்து பிரேக். சோ நான் ஆல்ரெடி ஆரம்பத்துல சொல்லி இருந்த மாதிரி தான், உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்னு சொல்லி சொன்னா உண்டு எங்கெங்க என்னென்ன சந்தர்ப்பத்துல வேர்ட்ஸ் வந்து பயன்படுது, சிச்சுவேஷன் ரெண்டையும் வந்து வடிவா நீங்க படிப்பீங்களா இருந்தா உண்டாவது சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் மூணுமே வந்து நீங்க வடிவா படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கிராமட்டிக்கலி யூ ஆர் கிளியர், ரைட்? சோ பாருங்க, நெகட்டிவ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா அது மேல நான் சொல்லி இருக்கிறேன். there was not, which means there was என்றது வந்து பாசிட்டிவ்ல இருந்தா there was not பக்கத்துல ஒரு not சேருது. so it can be called as negative. so was work பக்கத்துல நாங்க சிம்பிளா not போட போறோம். not போட்டோம்னு சொல்லி சொன்னா அது நெகட்டிவ்ல வந்து மாற போகுது. பாருங்க, there was not, there were not. மியூட் பண்ணிட்டு நீங்களும் ஒருக்கா சொல்லி பாருங்க as a speaking, right? there was not, there were not. so அதை நாங்க சேர்த்து சொல்லிக்கல, ரைட்? நிறைய பேர் நீங்க இங்கிலீஷ் நியூஸஸோ இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸோ இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸோ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா was not, there was not சொல்லி கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நார்மலா பேச்சுவார்த்தையில டக்குன்னு சொல்ற விஷயம் there wasn't, there wasன்றது வந்து பாசிட்டிவ், there wasn'tன்றது வந்து நெகட்டிவ். so there were not. so அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? anyone?
யாருக்காவது தெரியுமா? there were not நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல எப்படி இருக்க போகுது? there was not, there wasn't. நான் இப்ப சொல்லி தந்தேன். so were not எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகும்? anyone? யாருக்காவது தெரியுமா? weren't, weren't. Very good. So weren't, there wasn't, there weren't. So அத ரெண்டு மூணு தடவை, yes, very good. So ரெண்டு மூணு தடவை நீங்க உங்களுக்கு செல்ஃபா அதை நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பார்க்க அந்த உச்சரிப்பு வந்து வாயில வரும். So பாருங்க, first sentence, there wasn't a railway station in my village 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்னர் எங்களோட ஊர்ல, எங்களோட கிராமத்துல ரயில்வே ஸ்டேஷன் என்ற ஒரு விஷயமே இருக்கல்ல. There weren't skyscraper buildings 100 years ago. 100 வருடங்களுக்கு முதல் வானத்தை தொடுற அளவிலான கட்டடங்கள் எங்களுடைய வில்லேஜ்ல இல்ல. பாருங்க, இந்த ஸ்கைஸ்கேப்பர் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ். நாளைக்கு நீங்க எஸ்ஏ எழுத போட்டு எழுதுவீங்களா இருந்தா எஸ்ஏ திருத்துறாளுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். யா, skyscraper என்று எழுதியிருக்கிறார். ஸோ he know the more vocabulary. ஸோ அதுலயே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அவர் தரவழிக்கிறார். ஸோ skyscraper, SKYSCRAPER, skyscraper building என்று சொல்லி சொன்னா வானத்தை தொடுற அளவிலான கட்டடங்கள். அதாவது வந்து உயரமான கட்டடங்களுக்கு வந்து அடுக்குமொழி மாதிரி சொல்றது, வானத்தை தொடுற அளவிலான கட்டடங்கள். There wasn't a national school in our area 2009. 2009 ஆண்டு கால பகுதியில எங்கட ஸ்கூல்ல தேசிய பாடசாலைகள் ஒன்றுமே இருக்கல்ல. There weren't luxuries cars in 2000. 2000ஆம் ஆண்டு கால பகுதியில சொகுசான கார்கள், லக்ஸரிஸ் சொல்லிச்சுன்னா அதிசொகுசான கார்கள் எங்கட ஊர்ல இருக்கல்ல. was there. So negative is fine. So negativeல வந்து பாசிட்டிவ்ல நீங்க எப்படி எழுதுவீங்களோ அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாட் தான் போட போறீங்க, ரைட்? மாற்றம் வர்றதுகளை வந்து நான் சொல்லுவேன். இப்ப 12வது கிளாஸ்க்கு பிறகு உங்களுக்கு சொல்லுவேன் எங்கெங்க நீங்க மாற்றம் ஏற்படுதோ அதை நீங்க குறிச்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வசனத்தை மாத்துறீங்கன்னா சரி. இப்போ சிம்பிளான ஒரு லாஜிக், ரைட்? சோ was அங்க நாங்க பயன்படுத்துவோம் பாசிட்டிவ்க்கு, were நெகட்டிவ்க்கு, wasn't பாசிட்டிவ்க்கு, சாரி wasn't நெகட்டிவ்க்கு, weren't நெகட்டிவ்க்கு, wasn't weren't நெகட்டிவ்க்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். சோ அப்படி பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ், there was and were ரெண்டும் இருக்கிற விஷயத்துல வந்து கொஸ்டினா மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இண்டல இருந்து நீங்க ஒரு விஷயம் படிச்சு கொள்ளுங்க. டே பை டே நான் ஒவ்வொரு விஷயம் அப்டேட் பண்ணி கொண்டு போவேன். அந்த வகையில இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்க படிச்சு கொள்ளுங்க. போஸ் வந்து இங்க வந்து பி வேர்ப்பா இருக்கிற வழியா, அதாவது மெயின் வேர்ப்பா இருக்கிற வழியா போஸ் நாங்க முன்னுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதை கொஸ்டினா நாங்க மாத்தலாம். சோ ஒரு வசனத்துல வந்து இஸ், ஆம், ரைட், இஸ், ஆம், வாஸ், ஏதாச்சும் ஒன்று இருந்தா, வில் பி, ஏதாவது ஒன்று இருந்தா அந்த விஷயத்த வந்து நாங்க தூக்கி முன்னுக்கு போடுவோமா இருந்தா அது கொஸ்டினா மாறிடும். பாருங்க, இங்க வந்து இருக்கிற விஷயம் வந்து there was a railway station in my village 5 years ago என்ற ஒரு விஷயத்த நாங்க கொஸ்டினா மாத்தி இருக்கிறோம். was தூக்கி முன்னுக்க போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒன்னு விஷயம் அங்க செய்யல. was there a railway station in my village 5 years ago? 5 வருஷத்துக்கு முதல்ல எங்கட ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததா? Were there skyscraper building 100 years ago? Was there a national school in our area in 2009? Were there luxuries car in 2000? So these are the questioning, right? இது வந்து questions பார்ட்டுக்குள்ள வரப்போகுது. How can we made a questions in the was and were, right? Past tenseல எப்படி நான் question made பண்றோம்னு சொல்லி சொன்னா was எங்க யூஸ் பண்றது, was not, were not எங்க யூஸ் பண்றது and நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட பார்ட்ல செல்ஃபாவே question நீங்க அமைச்சுக்கொள்ளலாம். அந்த வகையில ரெண்டாவதா பாருங்க, was there, sorry, was there a railway station in my village 5 years ago? wasல ஒரு கேள்வி தொடங்குமா இருந்தா நாங்க எப்படி ஆன்சர் பண்ணோம்? yes there was, yes there was, ஓம் இருந்தது, there was, yes there was, 5 வருஷத்துக்கு முதல் ஓம் இருந்தது. இல்லையான்னு சொல்லி சொன்னா அப்படி என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா no there wasn't, no there wasn't, அதாவது இல்ல, இருக்கல்ல, இருந்தது இல்ல. அதே மாதிரி ப்ளூரலுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா were there luxuries car in 2000? yes there were, yes there was எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிழை. ஏன் அங்க ப்ளூரல்ல கேள்வி கேட்கல, நீங்க ப்ளூரல்ல தான் பிழை கொடுப்போம். there were, oh no there weren't,
they weren't சொல்லி சொன்னா இல்ல எங்கட ஊர்ல 2000ஆம் ஆண்டு கால பகுதியில ஒரு கார் இருக்கவில்லை. So positive negative question. Past tenseல வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்துல எந்த ஒரு கட்டத்திலயும் உங்களுக்கு பிக்ஸ டிஸ்கிரைப் பண்ண சொன்னா டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் பாசிட்டிவ்ல வந்து எத்தனை வசனம் தந்தாலும் உங்களால் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். மூன்றாவது விஷயம் நெகட்டிவ், அதாவது எழுதுறதுன்றது முக்கியம் இல்லை, உங்களோட பாட்டுல நீங்க எழுத போறீங்க. அதுதான் இங்க விஷயம். வளமையா நீங்க கிளாஸஸ்ல எல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சு கொண்டு வந்திருப்பீங்க, எஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது வந்து நீங்க உணர்ந்து படிக்க வேண்டிய ஒரு கிளாஸ். நீங்க படிக்கிற ஆசையில வந்தா நீங்க உங்களோட கேஷை வந்து பே பண்ணி படிக்கிறீங்க. So you have to consider about these things. நாங்க ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் கொடுப்போம் as a lecturers. So நீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று மினக்கடுத்து நீங்க தான் படிக்க போறீங்க. So negative question, positive, negative and question. So இந்த பார்ட்ல any doubts? யாருக்காவது ஏதாவது doubts இருந்தா you can ask me right now. Any doubts? Yes என்றாலும் yes ன்னு சொல்லுங்க, no ன்னு சொல்லிட்டேனாலும் no ன்னு சொல்லுங்க. No doubts, miss. Yeah. Others? No doubt, miss. No, miss. No, miss. No doubt, miss. So I hope everyone understood, right? So, okay. I hope everyone understood. Then I will move to the next slide. So, pastல என்ன கேள்வி தந்தாலும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். So, practice activity. So, இது on time activity. So, இந்த activity இப்ப நீங்க செய்யுங்க. நான் ஒருக்கா உங்களுக்கு மேலால விளங்கப்படுத்தி விடுறேன். So 50 years ago there was 50 வருட காலத்துக்கு முதல் என்ன இருந்தது என்ன இருக்கல்ல. 2000ஆம் ஆண்டு கால பகுதியில என்ன இருந்தது என்ன இல்ல. In my childhood பாஸ்ட்ல என்ன இருந்தது என்ன இல்ல. இங்க போஸ் வர நீங்க கன்சிடர் பண்றீங்களா இல்லையா என்ற விஷயம் தான் இது. நாலாவது விஷயம் வந்து நாலாவது வந்து இதுல பாருங்க, இதுல ஸ்பேஸ் விடாம but there weren't. Wait. There, but there weren't. So on the space variable. Okay, there weren't. In 1995, there was, but there weren't. So இது on time activity. Please, I will give you 2 minutes. நான் இப்பயே உங்களுக்கு திருப்பி பிள்ளதிருத்தம் பார்ப்பேன். So இதை செய்யுங்க. 2 நிமிஷம் டைம் தான், டக்குன்னு செய்யுங்க. இது என்ன இருந்தது என்ன இல்லைன்னு பார்க்க போறீங்க. முதலாவது விஷயம் போஸ் வரப்பாது. போஸ் வேரை வச்சு அது சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிச்சு அதுக்கான அந்த வேர்டை போடணும். இதுதான் வேர்டு இல்ல, உங்களை விரும்ப மாதிரி போடுங்க. செல்ஃப். இஸ் இட் கிளியர்? என்ன ஹோம்வொர்க் விளங்கிட்டுதா? என்ன ஹோம்வொர்க் விளங்கிட்டுதா? ப்ளீஸ் ஆன்சர் மீ. இன்னொருக்க விளங்கப்படுத்துங்க மேம். Yeah, 50 years ago there was 50 வருட கால பகுதிக்கு முதல் என்ன இருந்தது, but there wasn't என்ன இல்ல. பாருங்க, for an example, first one நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, 50 years ago there was phone. There was phone. phone ன்னு சொல்றது சிங்குலர், so was வந்திருக்கு. 50 years ago 50 வருஷங்களுக்கு முதல், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 50 வருஷங்களுக்கு முதல் போன் இருந்தது, பட் there wasn't laptop. அங்க வந்து அந்த கால பகுதியில வந்து லேப்டாப் இல்ல, ஆனா போன் இருந்தது என்ற விஷயம் தான் நான் இதுல எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க 2000ஆம் ஆண்டு கால பகுதியில என்ன இல்ல வேறன்னு சொல்லிக்கல, ப்ளூரலா ஒரு விஷயம் இதுக்குள்ள வரப்போகுது, ஆல்சோ ப்ளூரலா அந்த விஷயம் இல்லையன்னு போட போறீங்க. அப்படி இந்த 4 வசனத்தை நீங்க செய்ய போறீங்க. சோ அதுதான் உங்களோட இந்த ஒன் டைம் ஆக்டிவிட்டி. இப்ப விளங்கிட்டுதா என்ன சொன்னாங்க? Yes ma'am. ஓகே, ஐ வில் கிவ் யூ. சரியா வந்து 2 நிமிஷத்தால நான் இது வந்து திருப்பி செய்வேன். சோ டக்குன்னு செய்யுங்க. Hello, ma'am. Hello. Yeah. Sorry, ma'am. எனக்கு கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. நீங்க இப்ப இதுல படிப்பிச்சதுல எந்த இதுக்கும் நான் லைன்ல இருக்கல மேம். ஓகே ஓகே. சோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இது பண்ணி சொல்லி சொன்னா எனக்கு ரிஃபர் பண்ணுங்க. நான் இந்த
இந்த கொஷனை வந்து செய்ய சொல்லி விட்டேன். ஓகே ஓகே. If you're done, நீங்க செய்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா please put your hands up. நீங்க hand raise பண்ணுங்க. நான் செய்துட்டேன் மிஸ் என்றார்கள் hand raise பண்ணுங்க. Others please do it. You have 1 more minute. So yes, Suvanya, Miss Suvanya, are you there? Miss Suvanya. Yes, ma'am. Yes, எனக்கு நீங்க ரெண்டாவது வசனத்தை ஃபில் பண்ணுங்க பாப்போம். In 2000. There were computers, Okay. but there was not laptops. They are weren't. They are were not. Okay, very good. So 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருந்திருக்குது, அதே சமயம் லேப்டாப்ஸ் இல்ல. Very good, very good, very good. Thank you. Tavaseelan, Mr. Tavaseelan. Please fill this one, third one. Yes, In my miss. childhood, there was
In my childhood there was a color, but there was in bicycle. Sorry, there was Bicycle. bicycle. Okay. There was bicycle, but there wasn't Was in a color. car. Okay, very good. That's one. So very good. Thank you. So in my childhood, என்னுடைய குழந்தை கால பருவத்துல there was bicycle. என்னட்ட சைக்கிள் இருந்தது, but there wasn't car. அங்க வந்து கார் இல்ல. Very good. Tabation, Mr. Tabation. Tabation, are you there? Tabation, right? Yes, miss. Yes, you can fill out next one. 2000 years ago, there were 2000 2000 years ago, there was Roman roads, but there wasn't cars. there were There were Roman roads. Roman roads, government roads, right? Oh, Okay. but there wasn't cars. There wasn't cars. Very good. Okay. Roads இருந்ததாம், அதாவது கவர்மெண்ட் ரோட்ஸ் இருந்ததாம் 2000 ஆண்டு கால பகுதியில. ஆனா அங்க கார் இருக்குல்ல. வெரி குட். இது ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவ். வெரி குட். So the last one, who will answer me? Madhu Musadiga. Miss Musadiga. Is it correct? For the last one, ma'am. Yes, last one. Thank you, Sabeshan. You can raise down your hands. In 1995, there was a television, Okay. but there was not smart board. That's Sabeshan. That's fine. That's so very good. So that's it. Avalanna Vishayam. So 50 years ago, very good, thank you. So 50 years ago, there was phone, but there wasn't laptop. In 2000, there were computers, but there weren't laptops. In my childhood, there was bicycle, but there weren't car. 2000 years ago, there were government roads, but there weren't cars. In 1995, there was TV, but there weren't smart boat. So நீங்க தான் இந்த விஷயத்தை செய்தீங்க, இந்த practice activity நீங்க தான் செய்தீங்க. So I hope everyone understood this part. எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கிட்டுதா? fulfill-ஆ? Yes, miss. Yes. If you have any doubts, அதாவது நீங்க பப்ளிக்கா இந்த கிளாஸ்ல வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கம் ஷை என்று சொல்லி சொன்னா, feel free to ask me in the WhatsApp message, through the WhatsApp message. நான் உடனே ரிப்ளை பண்ண மாட்டேன். இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை போட்டு விடுங்க. நான் பார்க்கல உங்களுக்கு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். So we will move to the next slide. So நாங்க இப்ப பார்த்த விஷயம் வந்து now நாங்க பார்த்தனாங்க, அதாவது present tense, how to make the sentence in the present tense as a picture description. Descriptionல வந்து நாங்க எப்படி நாங்க இப்பத்த இருக்கிற சூழ்நிலையை எழுதுறது, ஆரம்ப காலத்துல இருந்த சூழ்நிலை எப்படி எழுதுறது என்று நாங்க பார்த்தனாங்க. இனி ஃபியூச்சர் டென்ஸுக்கு போவோம். there will be. So ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி was were படிக்க போறோம், will be படிக்க போறோம்னு சொல்லி இருந்தேன். அதே மாதிரி was were done, right? Finally done. So இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் வந்து will be. எங்கெங்க எந்தெந்த சந்தர்ப்பத்துல நாங்க will be பயன்படுத்த போறோம்னு சொல்லி சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் future tense, அதாவது அந்த எதிர்காலத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, அங்க we have to add will be in the sentence. அங்க வந்து will be நாங்க யூஸ் பண்ண போறோம் சென்டென்ஸ்ல. So will be என்று சொல்லி சொன்னா நடக்க போற ஒரு விஷயத்தை வந்து நாங்க சொல்ல போறோம். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்க கதைக்க போறோம் இப்பவே. So நெகட்டிவ் பார்ட்ஸ்ல வந்து பாருங்க, will be இந்த நெகட்டிவ் பார்ட்ஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா, there will be, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there will not be என்று வரப்போகுது. அதை நாங்க சுருக்கி சொல்லிக்கலாம் won't be என்று சொல்லுவோம். WANT want வேற, அது தேவை. I want to be a doctor, எனக்கு டாக்டரா வேற விருப்பம், வாண்ட்னு சொல்லி சொன்னா அது வேற. இந்த want வேற. இது ஒரு பொழுதுமே, அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா இந்த want be போட போறோம். there will be நடக்கிறது. அதே மாதிரி நெகட்டிவ் அதுல எப்படி மாற போறதுன்னு சொல்லி சொன்னா there will not be a சுருக்கி நாங்க சொல்லிக்கல won't be ன்னு நாங்க சொல்லுவோம். அந்த வகையில பாருங்க,
first sentence, there will be a new project next Sunday. கடைசி சாரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்க இதை வந்து உங்களோட டெய்லி யூஷுவல் டேஸ்ல வந்து இதை நீங்க கதைச்சு கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மீட்டிங்ஸ் இருக்குதான்னு சொல்லி சொன்னா நீங்க இனி தமிழ்ல சொல்றதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல சொல்லலாம். என்னது, there will be a new meeting on next Sunday or 26 March or something else அதுல வந்து வரப்போகுது. So there will be a new project next Sunday. Next Sunday வந்து ஒரு new project இருக்குது. There will be a cricket match on 26th of March and வருமா? Is it correct? March and then போடல அது பிள்ளைகள். What is the reason? மார்ச் முடிஞ்சுதானே மிஸ் மாதம்? Yeah, very good. அதுதான் மார்ச் முடிஞ்சது. ஸோ நாங்க மார்ச்ன்னு போடல. ஸோ நவம்பர் மார்ச்ன்னு போட்டா அங்க வந்து ஓஸ்ன்னு வந்துடு. There was a cricket match on March 26th of March. ஸோ நவம்பர் நான் போட்டிருக்கிறேன் நவம்பர்னு சொல்லிச்சோம். இனி வர்ற மாசம் வந்து நவம்பர். இப்ப நாங்க டிராவல் பண்றது வந்து ஜூலை மந்த். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். There will be a cricket match on 60th November. There will be a rain this evening. இன்னைக்கு பின்னேரம் மழை இருக்குது. நாங்க கதைக்குள்ள வழக்கு நீங்க பார்த்திருப்பீங்க கதைக்கிறது. இன்னைக்கு இரவு மழை இருக்குது, இல்லாட்டி இன்னைக்கு பின்னேரம் நல்ல மழை இருக்குதுன்னு சொல்லி நாங்க கதைப்போம். அதே இங்கிலீஷ்ல சொல்லல எப்படி சொல்லுவோம்? There will be a train this evening. இன்னைக்கு பின்னேரம் மழை வரப்போகுது. There won't be wars in future. Wars, what is the meaning of war? WARS. Wars. Four. சண்டைகள். போரை வந்து போர்ன்னு சொல்லுவோம். எஸ், ரைமிங் வருது. போர்ன்னு வருது. சோ போர்ன்னு சொல்லிச்சோன்னா சண்டைகள். Yeah, there won't be rice and curry for dinner tonight. இன்னைக்கு இரவு வந்து சாப்பாடா வந்து ரைஸ் அண்ட் கறி இருக்காது. அங்க வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சோ ரைஸ் அண்ட் கறி இருக்காது. There won't be any problem with my friends hereafter. என் ஃப்ரெண்டோட இதுக்கு பிறகு, அதாவது நாங்க கடைசி எக்ஸ்கியூஸ் கேட்கல வந்து என்னன்னு கேட்போம், இதுதான் கடைசி சண்டையா இருக்கு, இதுக்கு பிறகு சண்டை வராது. So there won't be any problem with my friends hereafter. இதுக்கு பிறகு இனி ஒரு சண்டையுமே ஒரு பிரச்சனையுமே என் ஃப்ரெண்டோட எனக்கு வராது. There won't be any weak students after this course. There won't be any weak students after this course. So நான் இதை வந்து கான்ஃபிடென்ட்டா நான் இந்த விஷயத்துல சொல்லுவேன் உங்களுக்கு. There won't be any weak students after this course. இந்த 24 கிளாஸ் முடிஞ்சோன்னா ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல இந்த கோர்ஸ்ல வந்து இருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜபிள், அதாவது எழுதக்கூடிய, பேசக்கூடிய, வாசிக்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆளா மாறுவாங்களே ஒழிய வீக்கான ஸ்டூடெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. There will be tech development in Sri Lanka in 50 years. 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு டெக்னாலஜி வைஸா ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் ஸ்ரீலங்காவில். ஸோ வில் பி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, அதாவது இப்படி ஒன்று நடக்கும்ன்றது விஷயத்த நாங்க சொல்லிக்கல. we have to will be there. இப்படி ஒன்று நடக்காதுன்னு சொல்லிக்கல. there won't be any weak students after this course. இந்த கோர்ஸுக்கு பிறகு எந்த ஒரு வீக் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்க மாட்டார்கள். அதாவது இந்த கிளாஸ்ல வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சோ இருக்க மாட்டாங்கன்றதான் இந்த won't be. will be டெக் டெவலப்மெண்ட்ன்றது வந்து டெக்னாலஜி வைஸா வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து 50 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்ன்றது வந்து டெக் டெவலப்மெண்ட் சொல்லி கடைசி வசனத்துல வந்து நான் சொல்லி இருக்கிறேன். கொஸ்டினா மாத்திக்கல வந்து இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும். என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க was notல வந்து எஸ் was there were there என்று போட்ட மாதிரி இங்க will be என்றது வந்து ரெண்டு வேர்ட், will on be on. சோ நடுவுக்குள்ள, அதாவது வில்ல தூக்கி நீங்க முன்னுக்கு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது there will be tech development in 10 years. இதுல வந்து அந்த பிஏ வச்சு நீங்க குழம்ப கூடாது. ஜஸ்ட் நீங்க பி ஒர்க் பண்றது வில், சோ வில்ல தூக்கி முன்னுக்கு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது கொஸ்டினா மாறும். Will there be tech development in 10 years? 10 வருஷத்துல டெக் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குமா? Will there be a movie session in this evening? இன்னைக்கு பின்னேரம் படம் இருக்குதா? Will there be any boys with casual dress tomorrow? நாளைக்கு casual வருவாங்களா boys? Will there be rain for 2 years, next 2 days? அடுத்த 2 நாட்கள்ல வந்து மழை இருக்குமா? Will there be a farewell event at the end of this course? இந்த கோர்ஸுக்கு பிறகு வந்து ஒரு farewell event ஒன்று இருக்குமா? சார், எஸ் நித்யா, மிஸ் நித்யா. எஸ் மேம், எனக்கு ஒரு டவுட்.
Yeah, சொல்லுங்க. இப்போ ஃபியூச்சருக்கு சொல்லிக்கல சிங்குலர் ப்ளூரல் வராதா? யா அது பார்க்க தேவையில்லை இதுல. இந்த விஷயத்துல பார்க்க வெரி குட். நீங்க சொல்லிட்டீங்க. நான் அந்த 12 கிளாஸுக்கு பிறகு முடியக்கல நான் வந்து உங்களுக்கு தனியா ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிக்கல வந்து சொல்லுவேன். ஃபியூச்சருக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் நீங்க பார்க்க தேவையில்லை. ரெண்டுமே வந்து வில் பி தான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? ஆக பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்க்கு தான் நீங்க அதை கன்சிடரேஷன் பண்ணணும். சோ இதுல கன்சிடரேஷன் நீங்க பண்ணி இருந்தீங்க, நான் பண்ணி இருப்பேன்னு சொல்லி சொன்னா அதை முதலாவது விஷயமாவே சொல்லி இருப்பேன், மற்ற கொலமா பிரிச்சிருப்பேன். சோ இது வந்து சிங்குலருக்கும் சரி ப்ளூரலுக்கும் சரி நாங்க வில் பி தான் யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கான ஆன்சர் எப்படி? இஸ் இட் கிளியர் நித்யா? Yes, I'm clear. Yes. Okay. So yes, there will be. So அதுக்கான ஆன்சர் will there be tech development in 10 years? 10 வருஷத்துல டெக்ல டெவலப்மெண்ட் இருக்குமா? Yes, there will be. ஓம் இருக்கும். No, there won't be. இல்ல இருக்காது. So அதாவது வந்து அதுண்ட நோன்னு சொல்லி சொன்னா no, there won't be. இல்ல இருக்காது. Yes, there will be. ஓம் இருக்கும். So இதுவும் உங்களுக்கான ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஆன் கிளாஸ் டைமே செய்யுங்க. யுவர் வில்லேஜ் இன் ஃபியூச்சர், அதாவது வந்து உங்களோட ஃபியூச்சர்ல வந்து, அதாவது உங்களோட வில்லேஜ், அதாவது உங்களோட கிராமத்துல வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் உங்களோட கிராமத்துல என்ன இருக்கும் என்ன இருக்காது, 50 வருஷத்துக்கு பிறகு உங்களோட கிராமத்துல என்ன இருக்கும் என்ன இருக்காது, 2025ல என்ன இருக்கும் என்ன இருக்காது. சோ இத வந்து நீங்க வந்து இந்த 3 டைம் செய்யுங்க. இன் 50 இயர்ஸ், 2035, the day after tomorrow. மிச்சத்தை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா செய்யுங்க. உங்களோட மேலதிக நாலேஜுக்கு செய்யுங்க. இந்த 3 டைம் ஆன் டைம் இந்த கிளாஸ் டைம் செய்யுங்க. ஐ வில் கிவ் யூ ஷார்ப் 2 minutes. 2 minutes நான் திருப்பி உங்களுக்கு வைப்பேன். ஸோ செய்தாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது வந்து நான் திருப்பி சொல்றேன், உங்களோட வில்லேஜ்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன இருக்கும் என்ன இருக்காது, என்ன இருக்கும்ன்றது வந்து முதலாவது குளத்துல, என்ன இருக்காதுன்றது 2வது குளத்துல. நெக்ஸ்ட் இயர் பாருங்க, உதாரணம் ஒன்று நான் போட்டிருக்கேன். தேர் வில் பி a ஷாப்பிங் மால். அடுத்த வருஷம் எங்களோட ஊர்ல வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று வரப்போகுது. there won't be. next year there won't be travel restrictions. பயண கட்டுப்பாடுகள் ஒன்றும் இருக்காது அடுத்த வருஷம், ரைட்? அதே மாதிரி 50 years ago, 50 years back, அதாவது after 50 years என்ன இருக்கும் என்ன இருக்காது. சோ எனக்கு எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. I will ask your names. நீங்க அதாவது நீங்க சும்மா அந்த உங்களுக்கு பிளான் இருக்கும் 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்றது விஷயம் நான் சரியா பார்க்க போறது இல்லை. ஈவன் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க போட்டோ எழுதினீங்கன்னா சரி, செய்தாக்கள் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
One more minute more. Sayadagal, please put your hands up. Yeah, Suvanya, Miss Suvanya. Once you come again. Yes, teacher. Is in 50 years will be. என்ன இருக்குதுன்னு சொல்ல போறீங்க? There will be multiple companies. Very good. Yes, possible. There will be multiple companies. Yes. Very good. There won't be? There won't be uneducated people. Yes, very good. There won't be yes, very good. So there won't be uneducated people. So அதாவது படிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்களா இப்ப 50 வருஷத்துக்கு பிறகு. Yeah, very good. Thank you. Next one, Tabeshan. Mr. Tabeshan. In 2035. Yes, miss. Yes. In 2035, 2035 ஆண்டு கால பகுதியில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்ல போறீங்க? 2035. Sorry, miss. There will be everywhere. There will be everywhere. Which means everywhere என்னது இருக்கும்னு சொல்றீங்க? There will be everywhere. என்ன விஷயம்னு சொல்லுங்க நீங்க? everywhere சொல்றேன் miss. Sorry, miss. சொல்றேன். Yeah. Take your time. No worries. Take your time. Okay, there will be renewable energy source event. Sources everywhere. Can't understood. Can you say again? There will be renewable energy source everywhere. So அதை விட நீங்க ஈஸியா ஒரு திங் சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் இப்ப நாங்க படிச்சு கொண்டு ஒரு ஈஸியான ஒரு வேர்ட்ஸ் தானே. நீங்க ஒரு பெரிய கிராமட்டிக்கல் ஐ திங்க் கூகுள்கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்கீங்க அப்படித்தானே? Am I right? கூகுள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க அப்படித்தானே? இல்ல. Can I miss? Yes, Tabeshan, Mr. Tabeshan, எனக்கு நீங்க ஒரு சின்ன அதாவது இந்த உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு அந்த பாக்ஸுக்குள்ள அடங்குற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன இருக்கும்னு சொல்லி ஒரு any guessing? There will be Yes, this is the Tabeshan time. Tabeshan time only. Others please mute yourself. நான் கேட்பேன் உங்கள்ட்ட வேற வேணா. 1 minute miss. Sense there. Sure. So நீங்க prepare ஆகுங்க. So anyone யாராவது சொல்லுவோம்ன்றாங்க? There will be
many There will robots. be electrical cars. Okay. Okay. There won't be. Where there will be. There won't blocky. Floppy. Okay. Floppy என்ற விஷயம் இருக்காது. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ன்றது இருக்கும். வெரி குட். அதான் நான் கேட்டேன். That's fine. Thank you so much. Farhad. There will be smart education. Smart education. Okay, that's fine. That's also fine. Okay, in 100 years ago, அதுல நீங்க சொல்றது எழுதலாம். Yeah, there will be. நித்யா முடியுங்க நீங்க மற்றது. Smart education. Education. Okay. There won't be. There won't be classrooms. Very good. There wants to be classroom. Smart education இருக்கும் ஆனா classroom இருக்காது. Very good. The day after tomorrow, Farhad, Mr. Farhad. There will be summer. Okay. There won't be rain. There wants to be. There won't be rain. Sorry. Rain. Malay. Train. Okay. There wants to be rain. Rain இருக்கும் summer இருக்கும் train இருக்காது. Okay. So the next one, the last one, Musadiha. Yes. Thank you, Farhad, Mr. Farhad. Musadiha. Yes. There will be factories. There will be unemployed people. There wants to be. There wants to be. Unemployed people. Yes, that's why. That's nice. நானுமே 3 தான் சொன்னா நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிருக்கீங்க. That was amazing. Thank you so much. So இதுதான் இதுல விஷயம். அதாவது வந்து will be பொறுத்தவரை நீங்க சூஸ் பண்ண போறதுல வந்து நெகட்டிவா வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா want to be வரப்போகுது. ஸோ இதுக்கு ப்ளூரல் சிங்குலர் இல்ல பிரிச்சு. ஸோ உங்களுக்கு சுகம் படிக்கிறதுக்கும் சுகம் எழுதுறதுக்கும் சுகம். ஃபியூச்சர் டென்ஸ் வந்து உண்மையாவே சுகமான ஒரு விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிரிவுகள் இல்லை. ஃபியூச்சர் டென்ஸ் படிக்கல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு வந்து சிங்குலர் இப்ப மெட்டதில் எல்லாத்துலயும் நாங்க பிரிச்சு படிச்சு கொண்டிருப்போம். சிங்குலருக்கு இந்த பீவர்ப், ப்ளூரலுக்கு இந்த பீவர்ப், ஆல்சோ நெகட்டிவ்ல வந்து பீவர்ப் கேட்ட மாதிரி தான் நாட் சேர்மன் சொல்லி படிப்பிடுவேன். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ் ஒரு நாள்லயே உங்களுக்கு முடிஞ்சது மேலன்னு சொல்லி சொன்னா அங்க தனியா பிரிக்க தேவையில்லை. சிங்குலருக்கா தான், ப்ளூரலுக்கா தான், நெகட்டிவ்க்கா தான், கொஸ்டின் ஆகல இல்ல தூக்கி முன்னுக்கு போடுவோம். அவ்வளவுதான் விஷயம். அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. அந்த வகையில உங்களுக்கான பயிற்சி நான் தந்தேன்னா நான் டைமே அது செய்தாச்சு. ஸோ வெரி குட். So future and yes, future, sorry, present and future. உங்களுக்கான வீடியோ ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி சொன்னா இதுதான். Now there are normal classrooms, but in 20 years there will be a smart classroom. அதாவது இந்த விஷயம் தான். இந்த விஷயத்த வந்து இங்க இருக்குது இல்லையன்னு சொல்ற விஷயத்த இங்க இருக்குது. ஆனா 20 வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்கும், இப்ப என்ன இருக்குது, ஆனா 20 வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்குது. சோ இது உங்களுக்கு நாட் கம்பல்சரி திங். உங்களுக்கு ஒரு வீடியோ ஆக்டிவிட்டி வேணும், உங்களை நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி இல்லை. நான் இது உங்களை ஃபைனல் எக்ஸாம்ல கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்க உங்களோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸை நீங்க டெவலப் பண்ணணும். உங்களோட ஸ்பீக்கிங்கை வந்து நீங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த வீடியோவை எனக்கு ஆக்டிவிட்டியை அனுப்பி வைங்க பிஃபோர் நெக்ஸ்ட் கிளாஸ். என்னது, now there are normal classes but in 20 years there will be a smart classroom. இப்ப வந்து நார்மல் கிளாஸஸ் இருக்கும், 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்க போகுது. அதாவது இப்போ ஒரு எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு அன்எஜுகேட்டட் பீப்புள் 20 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபியூச்சரையும் ப்ரெசன்டையும் ஃபியூச்சரையும் நீங்களே ஒப்பிட்டு நீங்களே சொல்ல போறீங்க. ரைட், இது இருக்குது இப்ப, இந்த ஃபியூச்சர்ல அது இருக்காது. ஸோ வில் பி மட்டும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. அங்க இஸ், வாஸ், ஒன்றும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. வில் பி மட்டும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இஸ், ஆமிஸா வந்து யூஸ் பண்ண போறீங்க ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் பி மட்டும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம், அது ஒரு குறைஞ்சது 5 வசனம் எழுதி சொல்றதை விட நீங்களா ஒரு மைண்டுக்குள்ள வந்து முதலாவது தான் சொல்ல போறேன், 2வது தான் சொல்ல போறேன், 3வது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
இனி நீங்க எழுதக்கூடாது, பார்த்து வாசிக்க கூடாது ஃப்ரம் திஸ் கிளாஸ், ரைட்? 6வது கிளாஸ்ல இருந்து நீங்க பார்க்க கூடாது. அதாவது இப்ப நிறைய பேர் எனக்கு வீடியோ அனுப்பி வச்ச நீங்க பக்கத்துல ஒற்றைய வச்சுட்டு சொல்றீங்க. நீங்க ரீட் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களோட கண் எனக்கு காட்டி கொடுக்கும் என்னது நார்மலா செல்ஃபா சொல்றதுக்கும். இப்ப நான் உங்களுக்கு செல்ஃபா உங்களோட கதைக்கிறதுக்கும் பக்கத்துல ஏதாவது வச்சு பார்த்து பார்த்து சொல்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு வீடியோ நான் தனியா இருந்து உங்களோட வீடியோவை பார்க்கல வந்து எஸ் நீங்க வாசிக்கிறீங்களா இல்லாட்டி சொல்றீங்களான்றது விஷயம் வந்து எனக்கு தெரியும். சோ அத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். டோன்ட் ரீட் திஸ் சொல்லி நான் உங்களுக்கு மெசேஜும் போட்டிருக்கிறேன், கமெண்ட்டும் போட்டிருக்கிறேன். சோ அதை பார்த்து வாசிக்கிறத நீங்க இந்தியோட குறைச்சிக்கொண்டு நீங்க செல்ஃபா சொல்லுங்க. அட இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு விஷயம் இல்லை. நீங்க பக்கத்துல ஒரு ஒற்றையில எழுதி வைக்க வேண்டிய விஷயம் கிளாஸ் ரூம் எழுதி வச்சுட்டு நீங்க அதை சொல்ல போறீங்க. There was normal classroom. There are normal classroom. So, but 20 years ago, sorry, in 20 years, there will be smart classroom. So, classroom என்றதை நீங்க எழுதி வைக்கணும் மைண்ட்ல. ரெண்டாவது வந்து computers. There are normal computers, but in 20 years, there will be a tabs. எல்லா வீட்லயும் வந்து tabsன்றது வந்து இருக்கும். So, அன்ற விஷயம். அதே மாதிரி அந்த டப்ன்ற விஷயத்தை தான் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அதுகளை தான் நீங்க பார்க்கணும். முடிய வசனத்தையே எழுதி வச்சுட்டு நீங்க பார்த்து சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது உங்களுக்கான வீடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நாங்க நெக்ஸ்ட் ஒன், அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து நாங்க ஒரு கொஞ்சம் விஷயம் படிக்க போறோம் இந்தியான் கிளாஸ்ல, நம்பர்ஸ், ரைட்? நம்பர்ஸ். ஸோ தேர் ஆர் 2 types of number, right? Cardinal numbers and ordinal numbers. சோ எனக்கு சொல்லுங்க பாப்போம், கார்டினல் நம்பர்ஸுக்கும் ஆர்டினல் நம்பர்ஸ் என்ன? கார்டினல் நம்பர்ஸ் என்ன? ஆர்டினல் நம்பர்ஸ் என்ன? கார்டினல்னா நார்மலா 1 to 1 ஓகே பண்றது. ஓகே, ஆர்டினல்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்றது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். வெரி குட். சோ கார்டினல் நம்பர் சொல்லி சொன்னா யாராவது இன்னைக்கு தான் இந்த விஷயத்த புதுசா கேள்விப்பட்டீங்கன்னா எழுதி வைங்க. How many of something there are? எண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க கார்டினல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அதாவது முதலாவது 1 2 3 4 இதுல எத்தனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 நாங்க எண்ணலாம். அதை நாங்க கார்டினல் நம்பர்ஸ், எண்ணக்கூடிய நம்பர்ஸை வந்து நாங்க கார்டினல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லி சொன்னா பொசிஷனை குறிக்கிறது, இடங்களை குறிப்பிட்டு நாங்க சொல்றத வந்து நாங்க பொசிஷன் ஆஃப் சம்திங் என்று சொல்லுவோம். பொசிஷன் ஆஃப் சம்திங் இன் த லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பொசிஷனை நாங்க சொல்ல போறோம் சொல்லி சொன்னா அதை ஆர்டினல் என்று சொல்லுவோம். கார்டினல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே வந்து ஆர்டினலுக்குள்ள வரப்போகுது. 1 2 3 4 5 to everything, அந்த நம்பர்ஸ் எண்ணக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து கார்டினல்ல வரப்போகுது. இடங்களை பொசிஷனை குறித்து காட்டக்கூடிய நம்பர்ஸை வந்து ஆர்டினல்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்ல பாருங்க 1 2 3 4 5 60 ஃபார் an எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ அதை நாங்க எழுதிக்கலையுமே 1 2 3 5 60 என்று எழுதுவோம். ஸோ அது உங்களுக்கு சுகம். செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் என்று சொல்லிக்கல வந்து அதை நாங்க வேர்ட்ல எழுதிக்கல வந்து 1 2 என்று எழுதலாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் 7 8. ஸோ 60th என்று நாங்க சொல்றோம். என்னென்ன அதை எழுதுறேன்னு சொல்லி என்ன டீப்பா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கார்டினல் நம்பரை நாங்க எழுதிக்கல வந்து எஸ் 1 2 3 என்று எழுத போறோம். ஆர்டினல் நம்பர் எழுதிக்கல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு எழுத போறோம். அந்த வகையில பாருங்க, கார்டினல் நம்பர்ஸ்ல ஜீரோவும் வரப்போகுது. அப்ப ஜீரோவை நாங்க சொல்லிக்கல வந்து ஜீரோன்னு சொல்லலாம், நில்ன்னு சொல்லலாம். NIL, நில் விச் மீன்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதை நாங்க நில்ன்னு சொல்லுவோம், நில் வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது ஜீரோ வேல்யூவை நாங்க நில்ன்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அது வரைக்கும் 19 வரைக்கும் போதும். அது உங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லி சொன்னா ஜீரோன்னு சொல்லிக்கல, சைபராவது இடம் சொல்லிக்கல ஜீரோன்னு நாங்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் 7 8 9 10 அந்த அதே மாதிரி அந்த ஆர்டர்லயே வந்து அடுத்தது வரப்போகுது. 11th 12th 13th 40th 60th 70th 90th 20, பிறகு 20th 21th 21st 22nd 23rd வரப்போகுது. ஸோ இது வந்து ஆர்டினல் நம்பர் எழுதுற ஆர்டரை நான் சொல்லி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 1 2 3. அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கேப்பல் இருந்தா போல கேள்வி, கார்டினல் நம்பர் என்ன, ஆர்டினல் நம்பர் என்ன, நவுன் என்று சொல்லி சொன்னா என்ன, வேர்ப்ஸ் சொன்னா என்ன, அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. பி ப்ரிப்பேர். நான் கேப்பன்ன்றதுக்காண்டி பயந்து படிச்சு கொண்டிருக்காம ஒவ்வொரு கிளாஸ் முடிய டவுட்ஸை நீங்களே கிளியர் பண்ணி நீங்களே எழுதி வச்சு படிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது மைண்ட்ல நிற்கும். லார்ஜ் கார்டினல், அதாவது பெரிய அளவிலான எண்ணக்கூடிய எண்களை வந்து நாங்க லார்ஜ் கார்டினல் என்று சொல்லுவோம்.
அதாவது வந்து 10 அடுக்குகளை நாங்க சொல்லிக்கல. நார்மலா இது வந்து இங்கிலீஷ்ல வந்து எல்லாருமே வர்ற பிள்ளை. ஒரு பெரிய எண்ணெய் நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லிச்சோன்னா அந்த வசனத்துல அமைக்க தெரியாம இந்த வரைக்கும் இருக்கிறாங்க நிறைய பேர். சோ எந்த கோர்ஸுக்கு வந்து நிறைய பேரை நான் அறிமுகப்படுத்தி நான் கேட்கல வந்து அவங்க சொல்ற விஷயம் இதை எழுத தெரியாம இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் இப்போ 1 மில்லியன் 2 வாய்க்குல சொல்லுவாங்க. பட் இதுதான் மில்லியன், இதுதான் ட்ரில்லியன், இதுதான் அப்படின்னு சொல்ல தெரியாது. சோ அந்த வகையில பாருங்க 10 அடுக்கு அதாவது 5 6 0 10க்கு பிறகு 6 0 வந்துட்டுன்னு சொல்லிச்சோன்னா அதை நாங்க மில்லியன் சொல்லுவோம். 1 மில்லியன் அல்லாட்டி a மில்லியன் ரெண்டையும் ஒன்றைத்தான் குறிக்குது. a மில்லியன் அதாவது வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் நாங்க சொல்லுவோம். அதே 1 மில்லியன் அண்ட் 1 சொல்லி சொன்னா அதாவது 1 மில்லியன் அண்ட் 1 சொல்லி சொன்னா 1,01,000 1 மில்லியன் பிளஸ் 1 ரூபாங்க சேரப்போகுது. அதை வந்து நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி 2 மில்லியன் பில்லியன் 1 பில்லியன் 10 அடுக்குகளை வந்து நாங்க பில்லியன் சொல்லுவோம். 10 அடுக்கை வந்து நாங்க ட்ரில்லியன் சொல்லுவோம். அதாவது ஒன்றுக்கு பிறகு பின்னால 12 0 வரும். அதை வந்து நாங்க ட்ரில்லியன் சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லி சொன்னா நாங்க பின்னங்களை வந்து ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லுவோம். பாருங்க 1க்கு 2 அதாவது 1/2 1 half சொல்லுவோம். half நார்மலா சொல்லுவோம். 1 half 2 பிரிச்சு 3 பங்கா நாங்க சொல்லுவோம் 3 halves 3 halves சொல்லுவோம். 1 பிரிச்சு 3 பிரிச்சு 1 பங்குன்னு சொல்லி சொன்னா 1/3. இது வந்து சொல்றது ஈஸி. ஏன்னு சொல்லி சொன்னா முதலாவது சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறத வந்து நாங்க half 1/3 1 quarter அது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 quarter நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க. காவாசிய 1 quarter சொல்லுவோம். 1/5 3/8 சோ இது நார்மலா உங்களுக்கு வராது. லைக் உங்களுக்கு தேவையான விஷயம் 1 half 1 quarter 1/3 அதுக்கான நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரி. So last one decimal. What is the meaning of decimal? Decimal என்று சொல்லி சொன்னா என்னது? தசம எண்களை வந்து நாங்க டெசிமல் சொல்லுவோம். தசம எண்களை டெசிமல் சொல்லுவோம். சோ நாங்க நார்மலா தமிழ்ல சொல்றோம் நாங்க என்ன 1.125 சொன்னா அது பிள்ளை. தமிழ்லயும் பிள்ளை இங்கிலீஷ்லயும் பிள்ளை. அதை வந்து தனித்தனியே நாங்க சொல்லுவோம். 1.125 வந்து தனியே சொல்லணும். 125 1.125 சொல்லி சொன்னா பிள்ளை. 1.125 0.3 0.3 வந்து நாங்க 0.3 சொல்லலாம். அட் த சேம் டைம்ஸ் 0க்கு வந்து ஒரு பெருமானம் இல்லைன்றபடியா அதை நாங்க 0 வெட்டிட்டு பாயிண்ட்ல இருந்து சொல்லலாம். 0.3 0.4 0.5 சொல்லி சொன்னா 0.4 தான். 0.6 சொல்லி சொன்னாலும் 0.4 தான். அதுல வந்து 4வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? விகிதாசாரத்தை வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்லிக்கிற எப்படி சொல்லுவோம்? 1 to 3. ஓகே, அது நாங்க சொல்ற விதம். நாங்க விகிதாசாரத்துக்கு இங்கிலீஷ் என்ன? விகிதத்தை நாங்க என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? Percentage. அது வீதம். வீன்னா தானாமன்னா விகிதம் கேட்கிறேன். 1 to 3 to 5 சொல்லுவோம். Patient. பேஷண்டா? Rational. Ratio, very good. RATIO, ratio. ரேஷியோன்னு சொல்லி சொன்னா விகிதம். வீதம் சொல்றது நீங்க சொன்ன பெர்சன்டேஜ். விகிதம் ரேஷியோ அதுல எழுதி வைங்க மேல RATIO ரேஷியோ. சோ ரேஷியோ நாங்க சொல்லிக்கலாம் வந்து 1 to 3 to 5 1 to 3 to 5 விடைக்குள்ள இந்த விகிதம் இருக்குது. இந்த 2 டாட் அந்த 2 டாட்டை நாங்க 2 சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. 1 to 3 to 5 இதை நாங்க தமிழ்ல சொல்லிக்கலாம் வந்து 1க்கு 3க்கு 5 ஒரு கலவை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி ஒரு சுகர் ஒரு டீ ஊத்த போறோம்னு சொல்லி சொன்னா 1க்கு 3க்கு 5 சொல்லிக்கல. முதலாவது சொல்றது தேயிலைன்னு சொல்லி சொன்னா 3வது வந்து 3 தரம் நாங்க ஆட் பண்ண போறோம். ஒரே தரத்துல 3 தரம் நாங்க ஆட் பண்ண போறது ஆங்கர்ன்னு சொல்லி சொன்னா 5 தரம் ஆட் பண்ண போறது சுகர்ன்னு சொல்லி சொன்னா ஆங்கர் சீனி அதாவது ஆங்கர் சுகர் டீன்னு சொல்லி சொன்னா 1 to 2 to 5 சொல்லுவோம். அங்கால கிளாஸ்ல எல்லாம் நாங்க அந்த ஆட் பண்றது இன்கிரீடியன்ஸ் அதை எப்படி நாங்க செய்யறதுன்ற விஷயம் எல்லாம் எழுதுவோம். அப்ப எழுதைக்குள்ள வந்து அதெல்லாம் நீங்க இதை மிக்ஸ் பண்ணி எழுதைக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபில்னஸ் வரும். அதுக்காண்டிதான் நான் இந்த விஷயம் செய்யுறேன். சோ பாருங்க இதுல வந்து
write the following numbers in the word. பாருங்க 1 2 3 இதுல மூன்று தானம் இருக்கு. 270 270 270 270 அதை நாங்க 270 ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து 984 984 984. The third one 5600 5600. So இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து பிள்ளைகள் நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது வந்து இங்கால வந்து 0 வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க பேசாம விடலாம். 0 வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா பேசாம விடலாம். அதுல ஏதாவது ஒரு நம்பர் 4 5 10 12 இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னா தான் நாங்க அண்ட் வரப்போகுது. பாருங்க இதுல வந்து நார்மலா 270 5600 வருது. ஆனா நடுவுக்குள்ள 4 வந்திருக்கு. சோ 984 984. நாலாவது 8156. சோ இதை நீங்க என்ன கேட்பீங்க, என்னன்னு ஞாபகம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி. நார்மலா சைவர் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அது இந்த 100 இல்லாட்டி அது இந்த 70 நாங்க போடலாம். அதுல வந்து 6 7 8 9 இருந்துட்டு சொல்லி சொன்னா அண்ட் போட்டோம் அந்த வசனத்தை நாங்க முடிச்சு விடலாம். 8100 அண்ட் இதுல அண்ட் வந்திருக்குது 56 56க்கு முன்னுக்கு அண்ட் வந்திருக்குது. 7009 7009 அதாவது 7009. 20016 25216. 123,456. ஏன் அந்த 56 வருதுன்னு சொல்லி சொன்னா 56க்கு முன்னாடி அண்ட் வருதுன்னு சொல்லி சொன்னா கடைசியா ஏதாவது ஒரு தானம் இருந்துன்னு சொல்லி சொன்னா அண்ட் வரப்போகுது. 2,154,658. 28,576,983. சோ இதுல வந்து நீங்க 8க்கு பிறகு உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. 8க்கு மேல அதாவது 5 டிஜிட்ல இருக்கிற ஒரு நம்பர் 6 டிஜிட்ல ஒரு இருக்கிற நம்பர் ஒண்ணு நீங்க வேர்ட்ஸ்ல சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சரியான வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மலா நீங்க ஒரு வசனத்தை எழுதுங்க. ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை ஆறுதானத்துல எழுதுங்க. சாரி எழுதிட்டு அதை நீங்க அத வசனத்துல எழுதுங்க, வேர்ட்ஸ்ல எழுதுங்க. அத சரிபுலை பாக்கல வந்து ஒரே ஒரு வசனம் கூகுள்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட நம்பர் உங்களோட விருப்பமான நம்பர் ஒரு 280 எழுதிட்டீங்கன்னு வைங்களேன். 280 அதில் அடிச்சுட்டு இன்வேர்ட்ஸ் இந்த பக்கத்துல இருக்குது பாருங்க, இந்த மேல இருக்கு இன்வேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சீங்கன்னு சொன்னா அது இங்கிலீஷ் அப்படியே வரும். அதுல நீங்க ரீகரெக்ட் பண்ணலாம். எந்த இடத்துல நான் பிளவிட்டேன், நான் என்ன எனக்கு விளங்கியலன்னு சொல்லி ஒரு 10 நம்பர் இன்றைக்கு நீங்க எழுதிட்டு படிப்பீங்களா இருந்தா அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ்ல வந்து ஒரு டவுட்ஸுமே இருக்காது. இன்றைக்கு படிச்ச கிளாஸ்ல வந்து உண்மையாவே நம்பர்ஸ்ல எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்காது. வேணும்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கிளாஸ் முடிய நீங்க போனையோ லேப்பையோ ஆஃப் பண்ணிட்டு போறதை விட அந்த இடத்துல இருந்து நான் தான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரம் வந்து முதல் நான் உங்களுக்கு முடிக்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு அலோகேட் பண்ணின நேரம் 10 மணி வரைக்கும். அந்த 10 மணி வரைக்கும் நீங்க உங்களோட இங்கிலீஷுக்காண்டி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ காமனத்தியாலத்துக்கு முதல் நான் முடிக்கிறதுக்கான ரீசன். அதுக்கு பிறகு நீங்க ஒரு வீடியோ பாருங்க, திருப்பி வீடியோவை ஸ்கிப் பண்ணிப்பா, ஃபுல்லா பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன கட்டத்துல விளங்குதோ அதுல விட்டு பாருங்க. இவன் நீங்க பார்த்து உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா என்ன கேளுங்க, இல்லையான்னு சொல்லி சொன்னா இந்த இப்படியான ஆப்ஷன்ஸ் இந்த ஹோம்ஒர்க்ஸ் வந்து அந்த அந்த டேயே செய்யுங்க. அதாவது வந்து இப்ப நான் இப்ப திருப்பி உங்களுக்கு சொல்றேன், அந்த விஷயத்துக்கு வந்து டீச்சர் தான் தேவை, லெக்சரர் தான் தேவையாண்டு இல்ல. 270 எழுதுங்க. உங்களுக்கு எழுதிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தா ஓகே, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது பிள்ளைன்னு உங்களோட மனசுக்கு பட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா கூகுள்கிட்ட கழுகு 2270 இன் வேர்ட்ஸ் போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வேர்ட்ஸ்ல தரும். சோ அதையும் நீங்க எழுதினதையும் ஒப்பிட்டு பாருங்க. எஸ் நீங்க எழுதின சரி என்று சொல்லி சொன்னா 100% சாட்டிஸ்பாக்சன் கிளாஸ்ல இருந்தது. இது மற்றது மேலதிகமான விஷயமா தான் நான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரு. படிப்போட மட்டும் இருக்காம இது மேலதிகமான விஷயம். நம்பர்ஸ்ன்றது வந்து இப்ப நார்மலா கரன்சி பேங்க் போனா சரி எங்கே போனாலும் சரி இந்த நம்பர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு நான் படிப்பிக்க வேண்டிய விஷயம் வாஸ் வெர்பும் வில் பீயும். அதுக்கு அடிஷனலா தான் நான் இந்த நம்பர்ஸ்ன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். பொது லைஃப்ல வந்து நீங்க அதை யூஸ் பண்ற ஒரு விஷயம். சோ நாளைக்கு பேங்க்ல போய் நீங்க யோசிக்க கூடாது எஸ் மில்லியன் சொல்லி சொன்னா அப்படி எழுதுறது, இதை நான் இப்படி வேர்ட்ஸ்ல எழுதுறது. நார்மலா நீங்க பேங்க் போனீங்கன்னு சொல்லி சொன்னா அதுலயே இருக்கும் என்னது இதை கவுண்ட் பண்ணி எழுதுங்க, அதாவது டிஜிட்டல் எழுதுங்க. கீழே இன் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸ்ல நீங்க தமிழ்ல எழுதிட்டு தான் இருப்பீங்க. பட் ஃப்ரம் டுடே as English students
உங்களுக்கு இங்கிலீஷ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், இங்கிலீஷ்ல எழுதி பழகும். இவன் ஒரு 6000 ரூபா 7000 ரூபா நீங்க டிபாசிட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா எழுதுங்க அதுல 7,000 ஒன்லி. பேங்க் ஸ்லிப்ல வந்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. சோ அந்த இடத்துல நீங்க அந்தரப்படாம இப்ப நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நீங்க இன்னொரு ஆக்களுக்கும் பேங்க்ல நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்பாங்க. சோ இன்னொரு ஆக்களுக்கும் அதை நீங்க ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 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 தைரியம் மட்டும் வரும். சோ நீங்க நிறையவே எழுதி பாருங்க. நாட் ஓன்லி 1 or 2 or 3 or 5 நிறைய ஒரு 20 100 வசனத்துக்கிட்ட எழுதி பாருங்க. எழுதி பார்த்த பிறகு இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க இன் யோர் ஹோம்ஒர்க். இதுதான் உங்களோட ஒரு ஹோம்ஒர்க். அந்த வீடியோ ஆக்டிவிட்டி வந்து நாட் மஸ்ட், அது எல்லாருமே செய்யணும் இல்ல. உங்களை நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னா எனக்கு அனுப்புங்க. இந்த இன்வேர்ட்ஸ் சொல்லி இருக்கிறத வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணின பிறகு இதை நீங்க எழுதுங்க. இதுல வந்து பாருங்க 70th, அடுத்தது வந்து 133rd RD இருக்குது. இப்பவே நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா நீங்க தேட மாட்டீங்க. சோ இது விஷயம், இந்த ரெண்டு விஷயமே வந்து நீங்க செல்ஃபா தேடுங்க. செல்ஃபா தேடி நீங்க எழுத போறீங்க. சோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க்கு போடுறேன். சோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். சோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட அதாவது என்ன சொல்றது, சரளமா பேசக்கூடிய அளவு, அதாவது நீங்க சரளமா ஒரு என்னன்னு சொல்றது மிஸ்டேக் இல்லாம, அதாவது நாக்கு பிறலாம கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க. தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் இருக்குது. சோ இந்த வேர்ட்ஸை நீங்க இந்த ஃப்ரேசஸை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களோட வந்து இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் கதைக்கிற அந்த வீதம் வந்து என்ன செய்யும், கூடும். லைக் ப்ரொனவுன்ஸ் பண்ற வீதம் வந்து, அதாவது நிறைய பேருக்கு ப்ரொனவுன்சியேஷன் வேற இல்லைன்னு சொல்லி சொன்னா இதை நீங்க திருப்பி ஒரு 3 தடவை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எஸ் ஃபைன். பாருங்க இதுல நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ரெட் லாரி ஜெலோ ரோலி. சோ ஒருக்கா நான் சொல்லுவேன், இந்த 3 தடவை நாங்க சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா அது லைக் ஒரு பிராக்டிஸ் பண்ணினால முடியும். பட் அது ஒரு ப்ரொனவுன்சியேஷன் ஓகேயா இருக்கிறாக்களால முடியும். சோ இதுல எனக்கு சொல்லுங்க பாப்பா, இதுல ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க சூஸ் பண்ணி நான் சொல்லுவோம் என்றார்கள் ப்ளீஸ் வித் யூ ஹேண்ட்ஸ் அப். இதுல பிளவிட்டா நான் பேச போறது இல்லை. இது உங்களோட ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒயிட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப், ஒயிட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப், ஒயிட் பல்ப் ப்ளூ பல்ப் ரெட் பல்ப். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 3 தானே சொல்றேன் தானே. அப்படி நீங்க ஏதாவது ஒரு வசனத்தை சூஸ் பண்ணி 3 தடவை சொல்லணும். சீஸ் சீஸ், அவள் சீஸ பாக்குறாள் என்ற விஷயம் தான் இந்த விஷயம். அதை நாங்க திருப்பி சொல்லிக்கல. சீஸ் சீஸ், சீஸ் சீஸ், அதை நாங்க திருப்பி சொல்லிக்கல. ப்ரொனவுன்சியேஷன் மாறுபடும். இல்ல நீங்க மாறுபடாம நீங்க செல்ஃபா சொல்லுவீங்களா? எஸ் நித்யா, மிஸ் நித்யா. எஸ் White bulb, blue bulb, red bulb. White bulb, blue bulb, red bulb. White bulb, blue bulb, red bulb. Yes, very good. So, Noora, Miss Noora. Sheep should sleep in the shed. Sheep should sleep in the shed. Sheep should sleep in the shed. இவ்வளவுக்கும் ஒரு தமிழ் கருத்து இருக்குது. இருந்தாலும் அந்த தமிழ் கருத்தை நீங்க ப்ரொனன்சியேஷனை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த தமிழ் கருத்து டோட்டலா மாறிடும். சோ அந்த விஷயம் உங்கள தான் இருக்குது. சோ எஸ் நூரா, மிஸ் நூரா, அது வந்து உங்களோட சாய்ஸ். இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், பட் நீங்க சூஸ் பண்ற ஹெடிங் அல்லது சூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து உங்களை பொறுத்தது, உங்களோட விருப்பம். Ice cream, you scream, we all scream for ice cream. Ice cream, you scream, we all scream for ice cream. Ice cream, you scream, we all scream for ice cream. That's fine. That's good. Thank you. Sharmila? Yes, ma'am. 4 fine fresh fish for you. 4 fine fresh fish for you. 4 fine fresh fish for you. That's fine. That's good. Amazing. Rimza? Rimaza? Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Very good. Red very lorry, good. yellow lorry. Others? Sharmila. Aina? Miss Aina? Sheep should sleep in the shed. Sheep should sleep in the shed. Okay, என்ன வருங்க? Sheep should, அதுல கொஞ்சம் விட்டுட்டீங்க. Sheep should sleep in the
Yes, very good, very good. Aina, Miss Aina? Okay, one more time I will read this. White bulb, blue bulb, red bulb, ice cream, you scream, we all scream for ice cream. Red lorry, yellow lorry. Sheep should sleep in the shed. Cheese, cheese. Zebras and zebra zags. Bluebird blinks. 4 fine fresh fish for you. He throw 3 bulls. Greek grapes, Greek grapes, Greek grapes. The 33 thieves thought that they thrilled the thought out Thursday. Peter Piper picked a pick of pickled peppers. ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஃபாஸ்டா வாசிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் இதே வந்து நீங்க எப்படி ஒரு ஒண்ட வந்து ஜஸ்ட் தர்ஷனா லாஸ்ட் ஒன் தர்ஷனா மிஸ் தர்ஷனா He threw 3 balls. He threw 3 balls. He threw 3 balls. எஸ் குட் வெரி குட் ஸோ அதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்றீங்களோ இதை நான் வீடியோவில் நான் ஒரு ரீட் பண்ணதுக்கு முன்னாடி இதை எவ்வளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதை 5 தரம் சொல்லி பார்த்துட்டு ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பேராகிராஃப் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கே உங்களோட செல்ஃப் டிஃபரெண்ட் விளங்கும் நீங்க முதல் வாசிச்சதுக்கும் முதல் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வாசிங்க இதை 10 தரம் சொல்லி பார்த்துட்டு திருப்பி எடுத்து வாசிங்க உங்களுக்கே விளங்கும் எவ்வளவுக்கு நீங்க உங்களை இம்ப்ரூவ் ஆக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஸோ இதை எவ்வளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட லாங்குவேஜ் உங்களோட ஸ்கில் உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம் ஸோ அவ்வளவுதான் கிளாஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹியர் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ பர்சனலி then we will meet to the next class. Thank you. Good night. Thank you, Miss. Thank you, Miss. Thank you, Good ma'am. night. Thank you, mate.